தேவனோடு நல்ல பழக்கம் உறவு இருந்துச்சுன்னா அது உங்களை அச்சுறுத்தாது. தேவன் தன்னோட நேச்சரை காப்பார். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், காருண்யம் மிக்கவர் காப்பார். நேச்சரை பார்க்க பார்க்க அவர்கிட்ட விலகி போக மாட்டீங்க, க்ளோஸா வருவார். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்களின் தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். அவர்களுக்கு நன்மை செய்வேன். நன்மை செய்யறதில் பின்வாங்காத நித்திய உடன்படிக்கை. நீக்கவனோட பற்றி பேசுறாரு. நீக்கவனோட பற்றி இன்னைக்கு இருக்கிற உடன்படிக்கை பற்றி பேசுறாரு. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு 40 அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்தில் வைப்பேன். என்னை விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு, என்னோடு என்னைக்குமே நெருங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு என்னை குறித்த பயத்தை, இந்த ரெவரன்ஸை உள்ள வைப்பேங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறது பின்வாங்காத உடன்படிக்கை. எந்த காரணத்தை கொண்டும் தீமை செய்ய மாட்டார். தீமை செய்ய மாட்டார்ல, தீமை நினைச்சு கூட பார்க்க மாட்டார். அவர்கள் என்னை விட்டு பின்வாங்காதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வைப்பேங்கிறார். இந்த தீம் பார்க்கெலாம் போயிருக்கீங்களா? ஒண்டர்லா இதே மாதிரி பெரிய தீம் பார்க்கு, என்ன கிஷ்கிந்தா அதே மாதிரி போனீங்கன்னா உயரத்தில் மேலே அவங்க கூப்பிட்டு போவாங்க. கூட்டு போய்ட்டு படக்குன்னு விட்டுருவாங்க. வரணும். நீங்கள் போனது இல்லையா? ஒரு சேரில் உட்கார வைப்பாங்க. அப்புறம் சேரை 4 சுற்று சுற்றுவாங்க. அப்புறம் இப்படி சுற்றுவாங்க. உள்ளே இருக்க குடல்லாம் அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்கும். நான் ஒரே முறை நான் இதே மாதிரி அப்புறம் ஏறக்கூடாதுன்னு முடிவு கொண்டேன். அது என்னை அச்சுறுத்துது. ஆனால் சிலர் திரும்பி திரும்பி போகிறாங்க. அது உனக்கு இன்பமாக இருக்கு. திரும்பி அதில் இருக்க எல்லாத்துலேயும் போவாங்க. கா ஓன்னு கத்துவாங்க. அடுத்த வருஷத்தில் ஓடி போய் நிற்குவாங்க. தேவனோடு நல்ல பழக்கம் உறவு இருந்துச்சுன்னா அது உங்களை அச்சுறுத்தாது. இல்லைன்னா தள்ளி போக சொல்லும். நான் சொல்கிறது அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்குமா சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தேவனோட நல்லா பழகுறீங்க, தேவனோட நல்ல உறவு இருக்குன்னா தேவன் தன்னோட நேச்சரை காப்பார். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், காருண்யம் மிக்கவர் காப்பார். நேச்சரை பார்க்க பார்க்க அவர்கிட்ட விலகி போக மாட்டீங்க, க்ளோஸாக வருவான். கர்த்தர் நீதிமான் மாற்றிருக்கிறார். எதுக்கு? நீதிமான் தானே நீங்கள். நீதிமான்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்தை தேடி ஓடி வரவன்னு அர்த்தம். தேவனோட சமூகத்தில் நிற்கிறக்கூடிய ஸ்டாண்டிங். எதுக்கு ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறாரு? அவரோட பிரசன்னத்தில் ஒரு மகனை போல, நண்பனை போல பேசுவதற்கு. தேவனை குறித்த சரியான ரெவரன்ஸ். தேவன்னா யார், தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிற நேச்சரை ஆவியானவர் காமிச்சிட்டாருன்னா அவரை விட்டு விலக மாட்டோம். அவரை விட்டு விலகி போகாத ஒரு இருதயம் எப்பவுமே இருக்கும். பேக் ஸ்லைடனுக்கு இடமே இருக்காதுங்க. ஃபார்வர்டு மோஷன்லேயே இருப்போம். இது எங்கே உண்டாகுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற சரியான பயம். தேவன் யார் மீது குறித்த அறிவுல வந்துச்சுன்னா தீமை விட்டு விலகுவோம். தீமை விட்டு விலகிறது மட்டுமல்ல, தீமை வெறுப்போம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு தப்பான பிக்சரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க கிறிஸ்தவத்தில். ஒரு கிறிஸ்தவன்னா அவன் அப்ராணியாக இருக்கணும். பிரேஸ் தி லார்ட். அதாவது எதுவுமே தெரியாத எறும்பு வந்தால் கூட எறும்பு அப்படி தட்டி விடுற அவர் சாது மாதிரி அப்ராணி, புழு. எங்கேருந்து இந்த பிக்சர் எடுத்தீங்க? ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீ கோபப்படலாமா? தப்பான கோபம் இருக்கக்கூடாது. ஆனால் சரியான காரியத்தில் கோபம் உச்சகட்டத்தில் இருக்கணும். சில விஷயத்தில் உங்களுக்கு கோபம் தணிஞ்சு விடக்கூடாதுங்க. வாசிப்போம் எபேசியர் 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே
மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு சிறப்பான டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல கிடையாது. என்கேஜி அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. பி ஆங்கிரி, கோபப்படு, பாவம் செய்யாத. உன்னுடைய கோபத்தின் மேலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு இடம் கொடுக்காதுன்றது. அங்கே சொல்லுவதற்கு சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்களுக்கு எரிச்சல் தனியே கடவுள். இங்கே சொல்லுது, do not let down the sun, go down on your wrath. உன்னுடைய கோபத்தின் மேலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு இடம் கொடுத்துறாத. கவனிக்க விலைக்கு சொல்ற. சில காரியத்தின் மேல் நீங்க கோபப்படுகிறதை, தேவன் கோபப்படுகிறது போல நீங்க கோபப்படவில்லை அப்படின்றால் அதில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு இடம் கொடுத்துட்டீங்க. உங்க கோபம் தணிஞ்சிருச்சுன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். விலைக்கு சொல்றேன். எந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்க வெறுக்கல, அதுல உங்களுடைய கோபம் தணிஞ்சிருச்சுன்னா பிசாசுக்கு இடம் உண்டாகும். சில பாவங்கள் மக்கள் தொடர்ச்சியா பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அதை அவங்க வெறுக்கல. எதை என்னைக்கு வெறுக்கிறீர்களோ, தேவன் வெறுக்கிறது மாதிரி என்னைக்கு வெறுக்கிறீர்களோ அன்னைக்கு தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த பகுதியில் உங்களுக்கு கோபம் தணிஞ்சு விடக்கூடாது. தரித்திரியமா கோபம் தனியே விடக்கூடாது. தரித்திரத்திலிருந்து வெளியே வர வர தரித்திரத்தின் மேல உச்சகட்ட கோபத்தில் இருக்கணும். வியாதியா, வியாதியின் மேல தேவன் கோபம் கொள்றாருன்னா நீங்க கோபம் கொள்ளணும். கோபம் தணிஞ்சிடக்கூடாது. இந்த கோபங்கிறது அந்த மனுஷனை இல்லைங்க, இருளின் கிரியின் மேல கோபப்படுறது, அந்த மனுஷனை நேசிக்கிறது, அந்த மனுஷனை சொல்லி கொடுக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனை மெய்யா அறிந்திருக்கிறோம். தேவனை குறித்த சரியான துல்லியமான அறிவு இருக்கிறது என்றால் தேவன் வெறுக்கிறதெல்லாம் வெறுப்போம்.